டு இங்கிலீஷ் காட். நம்ம எனக்கு என்ன பார்க்க போகிறோம்னா லைங்கிற வேர்டை யூஸ் பண்ணி கொஞ்சம் சென்டென்சஸ் பார்க்க போகிறோம். இந்த லைங்கிறது பார்த்தீங்கன்னா வேர்பாவும் வரும், நவுனாகவும் வரும். அதாவது வினைச்சொல்லாகவும் வரும், பெயர் சொல்லாமல் யூஸ் ஆகும். ஓகே, ஸோ இந்த லைங்கிற சேம் வேர்டு. உங்கள் சென்டென்சஸ் பார்க்கலாம். சென்டென்ஸ் பாருங்கள். இட் இஸ் எ லை, அது ஒரு பொய், இல்லைன்னா இது ஒரு பொய். ஓகே, ஸோ பொய்ங்கிற நவுனை யூஸ் பண்ணுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லைங்கிறது பார்த்தீங்கன்னா நவுன். நெக்ஸ்ட், வாட் யூ செய் இஸ் எ லை. நீ என்ன சொல்கிறியோ அது பொய், இல்லைன்னா நீ சொல்வது பொய் அப்படிங்கிறத இந்த சென்டென்ஸோட மீன். இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா லைங்கிறத நவுனா பெயர் சொல்லா யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, தேர்ட் சென்டென்ஸ் பாருங்கள். டோன்ட் லை, பொய் சொல்லாதே. ஓகே, இங்கே லைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வேர்பா யூஸ் பண்ணியிருக்கோம். லைங்கிறத வேர்பா யூஸ் பண்ணிக்கோங்க. டோன்ட் லை, பொய் சொல்லாதே அப்படிங்கிறதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். அப்போ இங்கே வந்து நவுனா ரெண்டு சென்டென்ஸில் ஃபர்ஸ்ட் ரெண்டு சென்டென்ஸில் நவுனா யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேர்பா யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த வேர்போட நெகட்டிவ் டோன்ட் லை ஒரு ஆர்டராக யூஸ் பண்ணியிருக்கோங்க. டோன்ட் லை. இப்போ ஃபோர்த் சென்டென்ஸ் பாருங்கள். ஹீ இஸ் எ லையர். ஹீ இஸ் எ லையர்னா வந்து பார்த்தீங்கன்னா அவன் ஒரு பொய்யன். ஓகே, பொய் சொல்லக்கூடியவன் அப்படின்னு சொல்லணும்ல, அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா லையர் அப்படிங்கிற யூஸ் பண்ணிக்கோம். இங்கே நம்ம என்ன பார்க்கணும்னா இங்கே LIAR, LIER கிடையாது, என்ன வரும் LIAR அப்படிங்கிறது தான் வரும். ஹீ இஸ் எ லையர். இதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் சென்டென்ஸ் வந்து ஹீ இஸ் எ ஷேம்லெஸ் லையர் அப்படின்னா பார்த்தீங்கன்னா அவன் வந்து கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாத பொய் பேசுவேன், வெக்கமே இல்லாத பொய்யர் அப்படின்னு சொன்னால, தட் மீன்ஸ் அவனுக்கு கொஞ்சம் கூட கூச்சமே கிடையாது. அவன் வந்து பொய் சொல்றதுக்கு யோசிக்கவே மாட்டான் அப்படின்னு சொன்னால அவங்கள தான் என்ன சொல்லுவாங்க, ஹீ இஸ் எ ஷேம்லெஸ் லையர். அவன் வந்து கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாத வெக்கமே இல்லாத பொய்யன் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அடுத்ததாக பாருங்க. ஹீ லைஸ்.